ஹே காய்ஸ், இது வாமோ ட்ரைனிங் சீரீஸ்ல பார்ட் 2. இன்னைக்கு நம்ம 3 மேப் பார்க்க போறோம். ஷாட்கன்ல மட்டி மாதிரி அடி வாங்குறீங்களா? ஷாட்கன் ட்ரைனிங்கும் உங்க எய்ம் பயங்கரமா இம்ப்ரூவ் பண்றதுக்கும் ஒரு சூப்பரான மேப் ஒன்று இருக்கு. தென் நீங்க ஆல் ரேஞ்ச், க்ளோஸ் ரேஞ்ச், மிட் ரேஞ்ச், லாங் ரேஞ்ச், அதுக்கப்புறமேட்டு நேடு போட்டு ட்ரைனிங் பண்ற மாதிரி ஒரு மேப்பும், அதுக்கப்புறமேட்டு க்ளோஸ் ரேஞ்சு FPP TPP வச்சு ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி ஒரு மேப்பும் இருக்கு. வாவ் நேமும் கிரியேஷன் கோட் நம்பரும் ஒரு வாவ் மேப் முடிஞ்சு நெக்ஸ்ட் வாவ் மேப் வர போற இடத்துல வச்சிருக்கேன். இதுல பார்ட் 1 வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அதுலயுமே 3 சூப்பரான மேப்ஸ் இருக்கு. ரெஃப்ளெக்ஸுக்கு பயங்கரமான மேப் ஒன்று இதுல இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போவோமா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற மேப் நேடு வச்சு ட்ரெயின் பண்ற மாதிரி இருக்கும், அப்புறம் எல்லா ரேஞ்சிலையும் ட்ரெயின் பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் இந்த மேப். இதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா மொத்தம் 6 போர்ட்டல் இருக்கும். ஒரு போர்ட்டலும் ஒரு ட்ரைனிங்கான இது. இதுல உங்களுக்கு 2 ஷாப் இருக்கும். ஒரு சைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு AR கன், SMG கன்ஸ், அப்புறமேட்டு நேடு மொல்ட்டோ இருக்கும். இன்னொரு சைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னைப்பர் எல்லாமே வந்துடும். இதுல ஸ்கோப் ஷாப்ல எல்லாம் இருக்காது, எல்லாமே டிஃபால்ட்டா பேக்லயே இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த கன்லாம் வேணுமோ அதெல்லாம் எடுத்துட்டு போய் நீங்க ட்ரைனிங் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம லெஃப்ட் சைட் ஷாப்புக்கு பக்கத்துல இருக்க போர்ட்டலுக்குள்ள போறோம். இந்த போர்ட்டலுக்குள்ள நம்ம AR கன் வச்சு தான் ட்ரைனிங் எடுக்க போறோம். இதுல நீங்க ரெட் ஆட்டோ, 3XO எதை வேணா வச்சு ட்ரைனிங் எடுக்கலாம். இதுல ஸ்டாச்சூஸ் எல்லாம் நிற்கும். எப்பவும் போல இந்த ட்ரைனிங் கிரவுண்ட்ல இருக்கும்ல, அந்த மாதிரி 3rd லெவல் வெஸ்ட் ஹெல்மெட்டோட எல்லாமே நிற்கும். எப்பவும் போல ட்ரைனிங் கிரவுண்ட் வரும்போது எல்லா அட்டாச்மெண்ட்டும் எடுத்துட்டு நீங்க ட்ரெயின் பண்ணுங்க. நீங்க மேக கூட எடுத்துட்டு நீங்க ட்ரெயின் பண்ணலாம். எப்படின்னா அந்த மேக் முடியறதுக்குள்ள அது நீங்க ஹெட்ஷாட் நினைக்கணும், அந்த மாதிரி நீங்க கணக்கு வச்சும் ட்ரைனிங் எடுக்கலாம். ஸோ அது மேட்ச் ஆடும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் எப்போவுமே நீங்கள் க்ரௌச் பண்ணி ட்ரைனிங் எடுக்கிறத விட நின்றுக்கிட்டே நீங்கள் ரீகாயில் கண்ட்ரோல் பண்ணி ட்ரைனிங் எடுத்தீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு ரீகாயில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மேப்பில் டார்கெட்ஸ் தூரமாக ஒரு டிஸ்டன்ஸில் சம்திங் இருக்கும். கீழே ரிட்ஜு கூட இருக்குது. ஸோ ரிட்ஜில் அந்த கரெக்டாக அதோட ஹெல்மெட் மட்டும் தெரிகிற மாதிரி இருக்கும். நீங்கள் அதுவுமே வச்சு ட்ரைனிங் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு மரம்லாம் இருக்கும், நீங்கள் நின்று கவர் எடுக்கிற மாதிரியே பின்னாடி மரம்லாம் இருக்குது. அதுலேயுமே நீங்கள் பீக் பண்ணி ஒரு டார்கெட் அடிச்சுட்டு மறுபடியும் உள்ளே பீக் பண்ணி டார்கெட் அடிச்சுட்டு மறுபடியும் உள்ளே அந்த மாதிரியே நீங்கள் ட்ரெயின் பண்ணிக்கலாம். இதில் FPPO, TPPO எல்லாமே உங்கள் விஷ் தான். ஸோ இதில் SMG கன்ஸும் இருக்குது, அதையுமே நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். அடுத்து நமக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே லெஃப்ட் சைட்லேயே செகண்ட் போர்ட்டல். இதில் ஒரு ப்ரோக்கன் வால் மாதிரி ஒன்று இருக்கும். அங்கே ஸ்டாண்டிங்கில் ஒன்று இருக்கும், க்ரௌச் பண்ணி ஒன்று இருக்கும். அதுலேயுமே வெஸ்ட் ஹெல்மெட் 3rd லெவல் இருக்கும். ஸோ இதில் உங்கள் விஷ் தான், நீங்கள் பீக் பண்ணி மறுபடியும் கவர் பண்ணி இந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்துக்கலாம். என்ன ஸ்கோப் வேணுமோ போட்டு ட்ரைனிங் எடுத்துக்கலாம், என்ன கன் வேணுமோ வச்சு ட்ரைனிங் எடுத்துக்கலாம். என் வாலோட இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல நீங்கள் க்ரௌச் பண்ணிங்கன்னா உங்களோட தலை எனிமிக்கு தெரியும். ஸோ நீங்கள் இந்த இடத்துல எப்படி ட்ரைனிங் எடுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் டார்கெட்டை அடிச்சுட்டு அவன் அடிக்கிறதுக்குள்ள நீங்கள் ப்ரோன் பண்ணிடணும். நீங்கள் ஃபுல்லாக ஒரே ஸ்ப்ரேவாக பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அவன் ஸ்ப்ரே நல்லா பண்ணனா தூக்கிடுவான். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அடிச்சுட்டு ப்ரோன் பண்ணிக்கணும். அந்த மாதிரி டார்கெட் அடிச்சுட்டு ப்ரோன் பண்ணிக்கணும். அந்த மாதிரி இந்த இடத்துல ட்ரைனிங் எடுக்கணும். தென் 3rd போர்ட்டல். இந்த 3rd போர்ட்டல் குட்டி குட்டி பால் இங்கேயும் இங்கேயும் மூவ் ஆகிட்டு இருக்கும். பட் நிறையா மேப்பில் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கும். ஆனால் இதில் அப்படி கிடையாது. இது ஒரு மாதிரி சர்க்கிளாக ரேண்டமாக மூவ் ஆகும். ஸோ நீங்கள் என்னென்னா க்ளோஸ் ரேஞ்ச் போயிட்டு நீங்கள் ஸ்கோப்பிங் பண்ணாமல் க்ளோஸ் ரேஞ்ச் ட்ரைனிங் நல்லா எடுத்துக்க முடியும். இப்போ எனிமி ஜிகிள் போடுறான்னா ஸோ அதுக்கு இது ட்ரெயின் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தான் FPPலையும் ட்ரைனிங் எடுங்க, TPPலையும் ட்ரைனிங் எடுங்க, லாங் ரேஞ்ச் போயிட்டு ஸ்கோப் போட்டு ட்ரைனிங் எடுங்க. ஸோ போர்ட்டல் உங்கள் வியூவை மறைக்கும். போர்ட்டலுக்கு பின்னாடி இருந்து கூட நீங்கள் கவராக வச்சு நீங்கள் பீக் பண்ணியும் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். அடுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது 4th போர்ட்டல். இதில் நீங்கள் ஸ்னைப்பர் வச்சும் ட்ரைனிங் எடுத்துக்கலாம், இல்லை AR கன் வச்சும் நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். இதில் டார்கெட் எல்லாமே ரூஃப் மேலே விண்டோவில் தெரிகிற மாதிரி வச்சுருப்பாங்க. ஒரு 3 ஸ்டோரி ஒரு ஸ்குவாட் ஹவுஸும் இருக்கும். இதில் எப்படின்னா நீங்கள் ரிட்ஜை கவராக வச்சு எந்த அளவுக்கு உங்கள் தலை தெரியாத மாதிரி அடிச்சுட்டு டார்கெட் அடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு கவர் வந்துக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் ட்ரைன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5th போர்ட்டல். இந்த போர்ட்டலில் ஒரு ஸ்குவாட் ஹவுஸ் இருக்கும். ஸ்குவாட் ஹவுஸை சுற்றி ஃபுல்லாகவே ஒரு வால் இருக்கும். நீங்கள் என்னென்னா இந்த வாலை கவராக வச்சு அங்கே ஒரு பாட் தான் உள்ளே இருக்கும். ஸோ அந்த ஃபுட் பிரிண்ட்டை பார்த்தோ இல்லை பாட்டை பார்த்தோ நீங்கள் எவ்வளோ செகண்ட்ஸ்லேருந்து நேடு குக் பண்ணி போடணும். அது மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நேடு குக் பண்ணி போடணும். தென் இதுதான் லாஸ்ட் போர்ட்டல். இந்த போர்ட்டலில் 4 டார்கெட் இருக்கும். லெவல் 3 வெஸ்ட் ஹெல்மெட் போட்டு நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்தோம்னா லாங் ரேஞ்சுக்கு ரிஃப்ளெக்ஸ் ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி பார்த்தோம். பட் இது க்ளோஸ் ரேஞ்ச். நீங்கள் ரெட் டாட் போட்டோ இல்லை ரெட் டாட் போடாமலும் எடுக்கலாம், க்ரௌச் பண்ணி ப்ரோன் பண்ணி எடுக்கலாம். நம்ம ட்ரைனிங் எடுக்கிறது தான். இங்கேருந்து 90 டிகிரி திரும்பி எடுக்கலாம், ஆரல்ஸ் அப்படியே பின்னாடி 180 டிகிரி திரும்பி எடுக்கலாம். இந்த போர்ட்டலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி ரெஃப்ளெக்ஸ் ட்ரைனிங் எடுப்பீங்களோ அப்படி எடுங்க, அவ்வளோதான்.
நீங்கள் ஷாட்கனை பார்த்தாலே ஓடுற ஆள்னா கூட பரவாயில்ல, பட் இந்த மேப் வந்து சூப்பரான மேப். ஷாட்கனுக்கு செம்ம மேப். தென் உங்கள் எய்மை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் சூப்பரான மேப். இந்த மேப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஆர் கன்ஸ் கொஞ்சமும் அப்புறம் ஷார்ட் கன்ஸும் இருக்கும். இதில் கீழே வந்து 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி இருக்கும். தென் வந்து 2 போர்ட்டல் இருக்கும். அப்புறம் மேலே ஸ்டெப்ஸுக்கு போனீங்கன்னா அங்கே வந்து 2 இருக்கும். ஃபர்ஸ்ட் ஷாப்புக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறது இங்கே வந்து உங்களுக்கு வால்ஸ் இருக்கும். உள்ளே வந்து டார்கெட்ஸ் நிற்கும். நீங்கள் இதில் எஃபிபியில் ட்ரைனிங் எடுக்கலாம், டிபிபியில் ட்ரைனிங் எடுக்கலாம். தென் வந்து உங்கள் எய்ம் ஃபுல்லாக ஹெட்டில் அடிக்கிறதா தான் இருக்கணும். கரெக்டாக அவனை ஒரு அடி அடிச்சுட்டு கவருக்கு வந்துடணும், ஒரு அடி அடிச்சுட்டு கவருக்கு வந்துடணும். ஸோ ரைட் சைடு லெஃப்ட் சைடு எல்லா சைட்லேருந்தும் கரெக்டாக நின்று வாலை கவர் எடுத்து எப்படி ஷார்ட்கனில் ஒரு அடி அடித்தா ஹெட்டில் அடிக்கணும், செத்துடணும். அதுதான் உங்கள் டார்கெட். அதை மாரி வச்சு தான் நீங்கள் ட்ரைனிங் எடுக்கணும் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிப் ஃபயர் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் நீங்கள் இந்த வாலை வந்து கரெக்டாக கவர் எடுத்துக்கிட்டு எனிமி அடிச்சுட்டு க்ரௌச் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இங்கே வாலை ஒட்டியே உட்காந்துருக்க மாதிரி ஒரு டார்கெட்ஸ் இருக்கும். அதை வந்து நீங்கள் ஜம்ப் பண்ணி அடிச்சுட்டு நீங்கள் வந்து க்ரௌச் பண்ணிக்கணும். அந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரைனிங் எடுக்கணும். வால் வந்து உங்களை மறைக்கிற அளவுக்கு ஃபுல் வாலாக இருந்தால் தான் உங்களால் நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது ஜம்பிங் ஷாட் நீங்கள் போடலாம். ஸோ இப்போ எனிமி க்ரௌச் பண்ணியிருக்கான், நீங்களும் க்ரௌச் பண்ணியிருக்கீங்க, அவ்வளோதான் வால் இருக்குன்னா. ஸோ அப்போ வந்து நீங்கள் எந்திரிச்சு நின்று அடிச்சுட்டு மறுபடியும் உட்காந்துக்கணும். இல்லைனா எனிமி வந்து கரெக்டாக அவனும் அடிச்சிடுவான். அதுக்கப்புறம் இங்கே இருக்க எல்லாத்துலேயுமே நீங்கள் M4 வச்சும் ட்ரைனிங் எடுக்கலாம். ஜம்ப் பண்ணி அதில் வந்து இந்த ஹிப் ஃபயர் இது இருக்குல்ல அதுலேயுமே ஜம்ப் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு பக்கத்தில் வந்து ஜம்ப் ஷாட் ப்ராக்டிஸ்ன்னு இருக்கும். அதுலேயுமே நீங்கள் ஜம்ப் பண்ணி M4 யூஸ் பண்ணி அடிக்கலாம். இல்லை மற்ற ஏஆர் கன்ஸ் என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். FPP TPPலையும் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். தென் அப்படியே அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஜம்ப் ஷாட் ப்ராக்டிஸ். இதுலேயுமே FPP TPP நீங்கள் ஷார்ட் கன்னு M4 எப்படி ட்ரைனிங் எடுக்கிறீங்களோ அது எல்லாமே உங்கள் இஷ்டம். பட் எப்பவும் போல் உங்கள் டார்கெட் ஹெட்டு தான். எப்படி இருந்தாலும் உங்கள் டார்கெட் ஹெட்டில் அடிக்கிறதா தான் இருக்கணும். அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி நீங்கள் மேலே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எல்லோ கலர் டார்கெட்ஸ் ஓடிட்டு இருக்கும். அப்படியே ரைட் சைடு வந்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு வீடு மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே ஒரு ஸ்குவாட் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் ஷார்ட் கன் வச்சும் ட்ரைனிங் எடுத்துக்கலாம், ஏஆர் வச்சும் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். FPP TPP எல்லாமே யூஸ் பண்ணி ட்ரைனிங் எடுங்க. ஒரு ஸ்குவாட் வந்து நீங்கள் எப்படி விளையாடுவீங்க, ஃபஸ்ட்டு ஒரு டார்கெட்டை வந்து ஃபஸ்ட்டு நாக் பண்ணுறதா இருக்கணும். அதே பொசிஷனில் நின்று ஆடவே கூடாது. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் விண்டோவில் எவனா வரானா அவனை பார்த்து அடிக்கணும். இல்லை வீட்டுக்கு வெளியே இருப்பானா அப்படி யோசிச்சு விளையாடுவீங்கல்ல, அந்த மாதிரி தான் இடத்துல நீங்கள் வந்து ட்ரைனிங் எடுக்கணும். முக்கியமாக அப்படியே உள்ளே ஏறிடக்கூடாது. ஒரு டார்கெட் அடிச்சுட்டு இன்னொரு டார்கெட் அடிக்கிறதுக்கு கவர் எடுத்து அடிக்கணும், பொசிஷன் சேஞ்ச் பண்ணி அடிக்கணும். இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த இடத்துல ட்ரைனிங் எடுக்கணும். இந்த எல்லோ டார்கெட்ஸ் இருக்குல்ல, இதில் வந்து நம்ம ஷார்ட் கன் யூஸ் பண்ணி அடித்தா மட்டும்தான் இதில் வந்து மார்க் விழும். ஸோ இது வந்து மூவிங்கில் இருக்குது. நீங்கள் உங்கள் எய்ம் என்ன இருக்கணும், சென்டரில் அடிக்கிறதா தான் இருக்கணும். இது வந்து வால் வந்து சின்னதாக இருக்குது. நீங்கள் வந்து இப்போ ஷார்ட் கன் அடிச்சுட்டு சைடில் கவர் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணலாம். இல்லைனா இப்போ நீங்கள் ஷார்ட் கன் அடிச்சுட்டு ப்ரோன் பண்ணிக்கலாம். FPP TPPயில் எப்படி வேணுமோ வச்சு ட்ரெயின் பண்ணிக்கலாம். எல்லாமே உங்கள் இஷ்டம் தான். அப்படியே நீங்கள் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஆர் ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக இந்த இதெல்லாம் இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஏஆர் கன் வச்சு மட்டும்தான் ட்ரைன் பண்ண முடியும். ஷார்ட் கன் அடிச்சா இதில் வந்து மார்க் விடாது. ஸோ இது வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். உங்கள் எய்ம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு செம்மையாக இருக்கும். இதுலேயுமே நீங்கள் FPP TPP போட்டு ட்ரைனிங் எடுங்க. முக்கியமாக வந்து நீங்கள் ஷூட் பண்ணுறதா இருக்கட்டும், அது இல்லாமல் டார்கெட்டை வந்து ட்ரேஸ் பண்ணுங்கள். சுடாமல் வந்து அந்த டார்கெட்டையே கொஞ்சம் நேரம் ட்ரேஸ் பண்ணுங்கள். கரெக்டாக வந்து உங்களால் ட்ரேஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். இப்படியுமே இதில் வந்து ட்ரைனிங் எடுங்க. இதுவுமே கீழே இருக்க ஜம்ப் ஷாட் ப்ராக்டிஸ் மாதிரி தான். பட் இதில் டார்கெட்ஸ் வந்து மூவிங்கில் இருக்கும். இதில் ஷார்ட் கன் யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மார்க் காட்டும். ஸோ நீங்கள் வந்து எப்படி ட்ரைனிங் எடுக்கிறீங்களோ அது உங்கள் விஷ். TPPயோ FPPயோ உங்கள் விஷ். தென் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே 2 போர்ட்டல் இருக்குல்ல, இதில் வந்து ஃபஸ்ட்டு போர்ட்டல் போகிறோம். ஃபஸ்ட்டு போர்ட்டலுக்கு போனோம்னா இங்கே வந்து 3 டார்கெட்ஸ் இருக்கும். இந்த மூவிங் ஆகுதுல்ல இதில் வந்து இருக்கும். ஸோ வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக மூவ் ஆக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஷார்ட் கன்னோ இல்லை ஏஆர் கன்னோ வச்சு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இந்த வால் வந்து நீங்கள் கவர் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது வந்து க்ரௌச்சும் பண்ணுது, நின்றுட்டும் இருக்கும், மாற்றி பண்ணுவோம் இந்த பாட்ஸு. ஸோ எப்படி ட்ரைனிங் எடுக்கிறீங்களோ அது உங்களோட விஷ். தென் அப்படியே செகண்ட் போர்ட்டல் வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு குட்டி ப்ரோன் பண்ணி கவர் எடுக்கிற மாதிரி ஒன்று இருக்கும். அப்புறம் குட்டி வால்ஸ் மாதிரி இருக்கும். அதில் வந்து நீங்கள் கவர் எடுத்து விளையாடுற மாதிரி இருக்கும். உள்ளே நிறைய பேர்ட்ஸ் மூவிங்கில் இருக்கும், அது உங்களை சுடும். அது இல்லாமல் உள்ள ஒரு பாட்டை வந்து கையிலே குத்தும் கிட்ட வந்து. ஸோ நீங்கள் ஷார்ட் கன்னோ M4ஓ இல்லை ஏஆர் கன் எது வச்சு வேணால் நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். வெளியே இருந்துமே நீங்கள் கவர் எடுத்து ட்ரைனிங் எடுங்க. FPP TPPயில் போட்டு ட்ரைனிங் எடுங்க. அப்புறமேட்டு உள்ளே போயுமே நீங்கள் வந்து ட்ரைனிங் எடுங்க. ஒன்று அடிச்சிங்களா இன்னொன்று சுற்றி அடிச்சிட்டு இருக்குல்ல, அப்படியே திரும்பி அதை அடித்து ரெஃப்ளெக்ஸ் வச்சு ட்ரைனிங் எடுங்க.
தென் கடைசியா இந்த மேப் வந்து க்ளோஸ் ரேஞ்ச் ரிஃப்ளெக்ஸ்க்கான மேப். தென் வந்து உங்க டார்கெட்ஸ்லாம் வந்து ஸ்டெப்ஸ்ல நிக்குது, டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸ்ல நிக்குதுன்னா, நீங்க எப்படி ட்ரெய்னிங் எடுப்பீங்க? அதுதான் இந்த மேப். இந்த மேப்குள்ள வந்தீங்கன்னா, பாட்ஸ் எல்லாம் அப்படியே ஒண்ணு ஒண்ணா ஸ்பான் ஆகும். இதுல வந்து டிபிபி, எஃபிபி உங்க இஷ்டம். அதுக்கப்புறம் கிட்ட போய் ட்ரெய்னிங் எடுக்கிறதா இருந்தாலும், நீங்க கிட்ட க்ளோஸ் ரேஞ்ச் நல்லா க்ளோஸ் ரேஞ்சுக்கு போயிட்டு க்ளோஸ் ரேஞ்ச் ட்ரெய்னிங் எடுக்கனாலும் கிட்ட போய் ஃபயர் பண்ணலாம். இல்ல அந்த ரிங்குக்குள்ள இருந்துட்டும் நீங்க ஃபயர் பண்ணலாம். நீங்க கிட்ட போய் ஃபயர் பண்ணீங்கன்னா, மத்த பாட்ஸ்லாம் வந்து உங்கள குத்தும். கையால குத்தும். ஸோ நீங்க எப்படி ட்ரெய்னிங் எடுக்கிறதோ எல்லாமே உங்க இஷ்டம் தான். ஸோ மேல ஸ்டெப்ஸ் மேல நிக்கும். ஸ்டெப்ஸ்ல வேற வேற இடத்துல நிக்கும். எப்படி வேணா நீங்க வந்து ட்ரெய்னிங் எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. எந்த மேப் ட்ரை பண்ண போறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ட்ரை பண்ணிட்டு மேப் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வார்ம் அப்ஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. ஃபன்னா இல்ல வந்து ட்ரைனிங் எடுக்கிற மாதிரியா இல்ல பார்க்கரா எந்த மாதிரி வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் லைக் பண்ணுங்க. வர லைக்கை பொறுத்து தான் நம்ம இந்த சீரீஸ்ல நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வார்ம் அப்ஸ், இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ், அதுக்கப்புறம் ஃபன் கிளிப்ஸ் எல்லாம் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பரட்டாமாமே டிர்